அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் மாயக்கூத்து. மாயக்கூத்து. கூத்தே ஒரு மாயமாக தான் இருக்கும். அதில் மாயக்கூத்துனா எப்படி இருக்கும்? இவ்வளோ கேட்சிங்காக வச்சுக்கிறாங்க. டைட்டில் மட்டும் இல்லை தலைவா, படமும் கேட்சிங் தலைவா. 25 லட்சம் ரூபாயில இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதனால நம்ப முடியும். அதுவே பெரிய விஷயம். எக்ஸ்ட்ரானரியா இருக்குதுங்க. 25 லட்சத்துல படம் பண்ணலாம். அது வேற 5 கோடி போட்டு செலவு பண்றதுக்கு 25 லட்சத்துல இந்த டைரக்டர்கிட்ட நம்ம தமிழ் சினிமா வந்து நிறைய கத்துக்கணும். உண்மையா பொயட்டிக்கா நாவல்டியா இருக்கு. கதையே ஒரு நாவல் ஆசிரியரை பற்றியதான். ஒரு ஆசிரியர் தொடர்கதை எழுதுறாரு, கதாசிரியர் ஒரு பதிப்பகத்துக்கு கொடுக்குறாரு. 3 விதமான கதை எழுதி வச்சிருக்காரு. ஒன்று, ஒரு புருஷன் குடியாரன் வேலைக்காரமாக வீட்டு வேலைக்கு போகுது, அவங்க வீட்டுக்காரமாக வீட்டு வேலைக்கு போகுது. அங்கே அந்த பொண்ணை அந்த வீட்டு அம்மா சந்தேகப்படுது, 2000 ரூபா நோட்டை காணும், அதை இவ தான் திருடிட்டான்னு. இந்த அம்மா அப்போ தான் பையனோட ஸ்கூல் ஃபீஸுக்காக புருஷன்கிட்ட கொடுத்தா குடிச்சிடுவான்னு சொல்லி வாங்கி பர்ஸில் வச்சுட்டு இருக்குது. வேற ஒரு அம்மா கிட்ட 2000 ரூபாயா. இவங்க வீட்டில் 2000 காணாம போயிடுது. அது எப்படி காணாம போகுது? அந்த காஸ்ட்லி விட்டு சின்ன பையனே பொடியனே அந்த காசை எடுத்து வச்சிருக்கான். ஏன்? அவங்க சொல்கிறது தான். அப்பா கேட்குறாரு, டே உனக்கு 2000 ரூபா வேணுமா, இந்த சாக்லேட் வேணுமானா எனக்கு சாக்லேட் தான் வேணும். டே உனக்கு புத்தியே இல்லைன்னு அம்மா சொல்லுது. இந்த 2000 ரூபா வாங்கினா இதே மாதிரி 20 சாக்லேட் வாங்கலாம்டா, நீ என்னடா அப்படின்னா அந்த நோட்டு காத்துல பறக்குது, அவன் எடுத்து வச்சிடறான். ஓகேவா? அதுவும் ஒரு ரிமோட் கார் போய் அதில் நிற்கிது, அந்த காரோட சேர்த்து தூக்குறான். அருமையாக சீன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு கதை. இதுக்கு என்ன முடிவு? இன்னொரு கதை, நீட் எக்ஸாம் இந்த விஷயம் இருக்குல்ல, அது அழகாக அரசியலை டச் பண்ணியிருப்பாரு. ஒரு ஏழை விவசாயி, அவன் பொண்ணு எம்பிபிஎஸ் ஆகணுங்கிற கனவுல இருக்குது. நீட் எக்ஸாம் 2-3 முறை ஃபெயில் ஆகிடுது, 2-3 வருஷம் எழுதி. இதுக்கப்புறம் நான் அப்படின்ற எண்ணம் வந்தோன்னா பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டு செத்து போயிடுது. இது ஒரு பக்கம். இது ஒரு கூத்து. இது ஒரு கூத்து. இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? 49 கொலை பண்ணிடுறாப்புல நம்ம சாய்தீனா வில்லன் நடிகர். 50வது கொலைக்கு கைகாலெல்லாம் நடக்குது. யாரு செய்வனை வச்சா அது வச்சா என்னாச்சு? ஜோசியக்காரன்ட்ட போய் பாக்குறாரு, உனக்கு இப்ப கிரகம் இங்க இருந்து இங்க மாதிரி இருக்கு, அங்க இருந்து இங்க மாதிரி இருக்கு, அதனால நீ இந்த பரிகாரம் பண்ணா சரியாயிடும். லைட்டா பரியாசமா சொல்றாரு. விட்டா ஜோசியக்காரனே இவர் போட்டுருவாரு போட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ இவர் ஒரு விஐபியை கொள்றது 50வது கொலையா வச்சிருக்காரு. அந்த விஐபியை கொன்னாரா இல்லையா? இல்ல இவரோட உதவியாளர்கள் யாரும் போட்டுதில்ல. அந்த ஜோசியக்காரன் சொல்றான் அதையும் பரிகாரம் தான் பண்ணிட்டோமேன்னு இவர் இருக்கிறாரு. அது என்ன ஆச்சு? இப்ப இந்த கதைக்கெல்லாம் முடிவை எழுதி கொடுத்துடுறாரு. 3 கூத்துக்கும். ஆமா, 3 கூத்தையும் கொடுத்துடுறாருங்க. கொடுத்த பிறகு எப்படா என்ன கொள்ளலாம், இவங்களெல்லாம் நீ கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரும் வருது. யாரு? நம்ம ரைட்டரை நோக்கி. எதுக்கு? ரைட்டரோட டிராவல் ஆகுது. இவரை கொல்ல துடிக்குது 3 கேரக்டரும். இவர் கொண்டாருல அந்த இதுல இவர் தப்பிச்சு ஓடுறாரு. கதையில கொண்டவரை நட்சத்திர கொள்ள அந்த கேரக்டருங்க வருது. டைம் டிராவல் தான் கிட்டத்தட்ட. இதை வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப சமீபமா ஒரு படம் பார்த்தோமே, அவங்க அனுகிரகன், அந்த மாதிரி இதுல வேற விதமா சொல்லியிருக்காங்க. அருமையா இருக்கு. அதில் அப்பாவோட காலத்துக்கு போவோம் அனுகிரகன்ல பையன். இந்த மாயக்கூத்துல இவரோட எழுதினார்ல, அந்த டயத்துக்கு வந்து ரிசல்ட்டை மாற்று, தீர்ப்பை மாற்றி எழுது அப்படின்னு 3 செத்து போனவங்களும் அவங்கள சார்பானவங்களும் துரத்துறாங்க. அவங்கள்ட்ட இருந்து இவர் தப்பிச்சு அந்த தொடர்கதைகளோட முடிவை மாற்றி உயிர் பிழைத்தாரா, இல்லை அவர்களில் ஒருத்தரால கொல்லப்பட்டு போய் சேர்ந்தாரா? இதை ரொம்ப த்ரில்லிங்கா அழகா பிரமாதமா கிளாஸியா எடுத்திருக்காருங்க. இந்த படத்துல அந்த எழுத்தாளரா நடிச்சிருக்கிறாரு. அதாவது ஒரு பாட்டு வரும் இந்த படத்துல, சம பாட்டு. படைச்ச உருவம் 2 கதைக்கு வெளியே வந்து அடிச்சுக்குதோ, இவனை கொல்ல பாக்குதோன்னு அந்த பாட்டு வரும். பிரமாதமா இருக்குது. ஓப்பனிங்கே அந்த வாசன்கிற அந்த எழுத்தாளர் கேரக்டர் அந்த ஒரு கதைக்கான லீடிங் கொடுக்குறப்போ அப்படியே நமக்கு இதுவாகுது. இந்த படத்துல கனெக்ட் ஆகுது. இந்த படத்துல டெல்லி கணேஷ், சாய்தீனா, அந்த காயத்ரி, இந்த நம்ம ஐஸ்வர்யா, அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர், இப்போ கூட சர்ச்சைகள்லாம் 2-3 ரூபாய் விஜய் ஐஸ்வர்யா, இவங்கெல்லாம் பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க. அந்த படத்துல வந்து இவங்கள மாதிரி இன்னும் கொஞ்சம் பிரபலமான முகங்களை போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த படம் எங்கேயோ போயிருக்கும் தலைவா. ஆனா இப்பயுமே இந்த படத்தை நான் கேரண்டியா சொல்றேன், இந்த படத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. யார் வேணாலும் போயிட்டு வந்து நான் சொன்னது தப்புன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? நம்ம மற்ற படத்துக்கு சொல்ற மாதிரி கிடையாது. இந்த படத்தை ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் ஏஆர் ராகவேந்திரா. இவர் ஒரு மலையாள டைரக்டரோட பையனா. அவங்க அப்பா நிறைய வித்தியாசமான கதையை எடுத்து கடனை இவருக்கு வச்சுட்டு இறந்துட்டாரு.
நான் கூட கேட்டேன் அதை ப்ரெஸ் மீட் இந்த படம் முடிஞ்சோன்னே. இதில் என்ன தெரியுமா குடும்பம், இந்த படத்தை நைட்டு 10:30 மணி அதுக்கப்புறமும் நம்ம உட்காந்து பத்திரிகையாளர்கள் பொறுமையாக கேள்வி கேட்டோம்னா எந்த அளவுக்கு படம் பிடிச்சிருக்கணும். கிளாஸாக இருந்தது. ராகுல் தேவ் அந்த பிரசாத் ராமச்சந்திரன் அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ், கோ ப்ரொடியூசர்ஸ், கோபிச்சந்த், சோனா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்துக்கு. இத்தனை பேர் அதான் ஃபண்டட் மூவி மாதிரி. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ஏஆர் ராகவேந்திரா, எம் சீனிவாசன் 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் டைரக்ஷன் வந்து ஏஆர் ராகவேந்திரா தான் அருமையா பண்ணியிருக்கிறாரு. டயலாக் நாகராஜன் கண்ணன் அருமையா இருக்குது. டயலாக்லாம் சில அந்த நீட்டுக்கெல்லாம் ஐயா என்னங்க ஐயா என்னங்க ஐயாங்கிறப்ப நமக்கு யாரை சொல்றாங்கிறது புரியுது. அது அப்படியே பாலிஷா. அது மாதிரி குலக்கல்வியை வலியுறுத்துற மாதிரி ஒரு சீனு. நம்ம நீஃபுலி மாலை அதிபர் கூட அந்த கேள்விக்கு அந்த விஷயத்த கேட்டாரு சித்ராமணி சார், ஏங்க குலக்கல்வியை வலியுறுத்துற மாதிரி இருக்குன்னு. உண்மையா அதுக்கு அருமையான பதில அவங்க கொடுத்தாங்க. அந்த மாதிரி படத்துல வந்து நல்ல விஷயம் எல்லாமே நல்லா இருக்குது. குலக்கல்வியை கூட அவங்க வலியுறுத்த அது வலியுறுத்துற மாதிரி நமக்கு தோணுச்சு. அதுதான். அதே மாதிரி சுந்தர் ராம் கிருஷ்ணன் அவர் தான் டிஓபி. இந்த 25 லட்சத்துக்குலாம் எப்படி ஒளிப்பதிவுலாம் பண்ணவே முடியாதுங்க. டயலாக்ஸ் நாகராஜன் கண்ணன் அருமை. ஒரு ஒளிப்பதிவாளரோட சம்பளமே 50 லட்சம் 1 கோடி 2 கோடிலாம் இருக்கு. ஆனா இவங்க வந்து அவ்வளோ அளவுக்கு பண்ணிருக்காங்க. இந்த படத்தை நாகூரான் ராமச்சந்திரன் தான் எடிட்டிங். படத்தொகுப்பு இல்லைங்க, பக்கா தொகுப்புங்க. அது நம்ம எப்போதுமே கத்திரியை பிடிச்சிட்டாரு கையை பிடிச்சாரு இல்ல. மியூசிக் அஞ்சனா ராஜகோபாலன் பெண் மியூசிக் டைரக்டருங்க, அருமையா அடிச்சிருக்காங்க. அந்த பாட்டு சொன்னல 2 கேரக்டர் வெளியில வந்து அடிச்சுக்கிட்டோ, இன்னும் 2 பாட்டுலாம் இருக்கு. எல்லாமே கதையை ஒட்டிய பாடல்கள். நாகராஜன் கண்ணன், கபீர், வாசுகி இவங்கெல்லாம் வந்து இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. இந்த படத்துக்கு கேபி நந்தா ஆர்ட் டைரக்ஷன் அவ்வளோ பிரமாதமா பண்ணியிருக்காங்க. இதுல என்ன கேரக்டர்னா அந்த கேரக்டருங்க வரும் பாருங்க, உண்மையாவே நாகராஜன் கண்ணன் தான் அந்த ரைட்டரா வர்றாரு. மு ராமசாமி எழுத்தாளர் இருக்காருல்ல, அவர் ஒரு சிலை வடிப்பாளரா வர்றாரு. இந்த நாகராஜன் கண்ணன் நான் தான் படைப்பாளி நான் தான் கடவுள்னு குதிப்பாரு. அவருக்கு வந்து இந்த சிலை வடிப்பாளர் அப்பப்போ அவர் வந்து அமைதிப்படுத்துவார் அட்வைஸ் பண்ணி. அருமையா இருக்குங்க. அது எல்லாமே எஸ்கே காயத்ரி நடிச்சிருக்காங்க. டாக்டர் எஸ்கே காயத்ரி அதான் வாசனோட ஒய்ஃபா. வாசனா நடிச்சவர் தான் அந்த நாகராஜன் கண்ணன். டெல்லி கணேஷ் அவர் தான் அந்த பப்ளிஷர் எடிட்டர், ஓகேவா, அந்த பதிப்பகத்துக்கு. சாய் தீனா, ஐஸ்வர்யா ரகுபதி, ஐஸ்வர்யா ரகுபதி, கார்த்திக் சீனிவாசன், ரேகா குமரன், தினேஷ் செல்லையா, அசோக், மிருதுலா, பிரகதீஸ்வரன் அந்த ஃபார்மர் அப்பாவா அந்த நீட்டு பொண்ணுக்கு பிரமாதமா நடிச்சிருக்கிறாப்ல. அது மாதிரி டி ஆண்டனி, முருகன் கோவிந்தசாமி, கே கோபால், மணிகண்டன், இப்படி நிறைய பேர். கேஸ் டெலிவரி பாய் ஒருத்தன் வருவாங்க இந்த எழுத்தாளர் வீட்டில், அப்படியே ஒரு உயிர் பயப்படுவாரு. பிரமாதமா இருக்கும் அந்த கேரக்டர்லாம். மொத்தத்துல எல்லாருமே சிறப்பா இருக்காங்க, சிறப்பா பண்ணிருக்காங்க. மாயக்கூத்து நீங்க வந்து என்ன மாயக்கூத்து அப்படின்னு விட்டுறாதீங்க. நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க, இல்லையா ஓடிடிக்கு வரும், விட்டுறாம பாருங்க. மாயக்கூத்து மதிமயக்கும் கூத்து அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.